நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நியாயம்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். நியாயத்துக்கு முன்னாடி உறவு முறையே இல்ல. சின்னவங்க பெரியவங்கிற வேறுபாடே இல்ல. குற்றத்தை செஞ்சவங்க என் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லன்னா வெளியாளுங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், செஞ்ச குற்றம் ஒண்ணுதான். அதற்கு கிடைக்கிற தண்டனையும் ஒண்ணுதான். அவங்க ரெண்டு பேரையும் பிடிங்க. செஞ்ச குற்றத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடைச்சே ஆகணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க சந்தியா? இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது உங்களோட நியாயம் கிடையாது, உங்களோட பிடிவாதம், அகங்காரம். என்ன? காதலிக்கிறது எந்த குத்தமும் கிடையாது. அது அந்த காலத்துலயும் இல்ல, இந்த காலத்துலயும் இல்ல. எதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்? இவங்க என்ன குத்தம் பண்ணாங்க? உனக்கு தெரியாதுமா? நம்ம எல்லாருமே சுதந்திரமான நாட்டுல வாழறவங்க. அதனால நம்ம இஷ்டத்துக்கு வாழறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. இவங்களோட சுதந்திரத்தை இவங்க கிட்ட இருந்து பறிச்சா அது நியாயம் கிடையாது, அதுதான் பெரிய குற்றம். நம்ம நாட்டோட சட்டப்படி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்றது குற்றம் கிடையாது, நீங்க பண்றதா குற்றம். சொல்ல போனா இப்ப நீங்க பண்றதுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். அதனால நீங்க மோகனையும் பிரீத்தியும் தொடக்கூட கூடாது. இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய பலம். ஆனா இந்த கிராமத்தை பொறுத்தவரை இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. ஏன்னா இந்த கிராமத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை யாருமே மாத்த முடியாது. ஆமா, எங்களுக்கு எல்லாத்த விட முக்கியம் எங்க மதம் மட்டும்தான். எங்க மதத்தை காப்பாத்திக்க நாங்க உயிரையும் கொடுப்போம், தேவைப்பட்ட உயிரும் எடுப்போம். அது நடக்காது. பட்டணமோ கிராமமோ அதை பத்தி நான் இப்ப பேசல. மொத்த நாட்டுல இருக்கிறது ஒரே ஒரு சட்டம் தான். அது யார் மீறினாலும் சரி அவங்களுக்கு ஒரே ஒரு தண்டனை தான் இருக்கு. அது கிராமத்து ஆளுங்களா இருக்கட்டும் இல்ல பட்டணத்து ஆளுங்களா இருக்கட்டும். ஒருவேளை இப்ப கூட நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கலன்னா வேற வழி இல்லாம போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை நான் இங்க வர வைப்பேன். ஒருவேளை போலீஸ்காரங்க எல்லாம் இங்க வரது இந்த கிராமத்துக்கு பிடிக்காது இல்ல? போதும் சந்தியா, நிறுத்து. அவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க கிருஷ்ணகுமார். அவங்க இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க பாரு. இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? அவங்களோட சூர்யாவையும் மாமாவையும் காணுமே. இவங்க தான் அவங்கள ஓட வச்சிருக்காங்க. கிராமத்துல ஒரு இடம் கூட விடாம போய் தேடி பாருங்க. எப்படியாவது அவங்க என் கைக்கு கிடைச்சாகணும். போங்க, வாங்க போலாம். அவங்கள விட மாட்டேன், விட மாட்டேன். இதோ பாரு கிருஷ்ணகுமார், காட்டு உன்னோட நியாயத்தோட பலத்தை இன்னைக்கு காட்டு. வானத்துல போய் தேடி அவங்கள கூட்டிட்டு வருவியோ இல்ல இந்த பூமியில இருந்து அவங்கள வர வைக்க போறியோ, ஆனா அவங்க விஷயத்துல நீதான் நியாயத்தை செய்யணும். இப்போ நான் போறேன். என்னோட பிள்ளைக்கும் மருமகளுக்கும் சாப்பாடு போட எனக்கு நேரம் ஆயிடுச்சு. திரும்பவும் வருவேன், நிச்சயமா வருவேன். சூர்யா கண்ணா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இவங்க ரெண்டு பேரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. கிருஷ்ணகுமார்ட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. கிராமத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாம் இவங்களை ஏதாவது செஞ்சிடணும்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இத பாரு சூர்யா, இந்த கிராமத்துல இருக்கிற வழி எல்லாமே உனக்கு தெரியல, அதனாலதான் நான் சொல்றேன்.
இவங்க 2 பேரையும் காப்பாத்துறது உன்னோட பொறுப்பு. எப்படியாவது இவங்க 2 பேரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. கவலைப்படாதீங்க தாத்தா. அதான் நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது மோகனுக்கு பிரீத்திக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். தைரியமா இருங்க. சரி வாங்க. பத்ரம் பத்ரம். சிஸ்டர், நீங்க அவங்களுக்கு பிபி செக் பண்ணுங்க. நீங்க போய் அவங்கள பாருங்க. ஓகே. அவங்கள செக் பண்ணுங்க. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க. அந்த பேஷண்டோட பிளட் பிரஷர் செக் பண்ணீங்களா? சிஸ்டர், இவங்களுக்கு முதல்ல இன்ஜெக்ஷன் போடுங்க. அப்புறம் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. என்னாச்சு அவங்களுக்கு? ரிலாக்ஸ்டா இருங்க. தயவு செஞ்சு தைரியமா இருங்க. ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. நர்ஸ், கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா எங்க போனாருக்கா? மாமா எங்க போனாருன்னு கேட்டேன். அவரை உடனே இங்க வர சொல்லுங்க. அவர் பெரிய தப்பு பண்றாரு. அவர்தான் அவங்கள கூட்டிட்டு போயிருக்கணும். வாங்க மாமா. அவங்கள கூட்டிட்டு போனது நீங்க தானே? அவங்க தப்பிச்சதுக்கு காரணம் நீங்க தானே? அவங்க தப்பு மேல தப்பு பண்றாங்க. அவங்க இந்த உலகத்துல எங்க ஓடி போனாலும் சரி, அவங்கள நான் விட மாட்டேன். பொம்பளை மாதிரி நான் கையில வளையல் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. இங்க பாருங்க, கிராமத்துல நாலா பக்கமும் போய் தேடுங்க. ஒரு இடம் விடாம நீங்க தேடி பார்க்கணும். ஒவ்வொரு வீதி, ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு நிலம், எந்த இடமும் விடாம நீங்க போய் தேடி பாருங்க. அவங்க இங்க இருந்து ஓடி போக முடியாது. போய் அவங்கள புடிச்சிட்டு வாங்க. அவங்க கிராமத்திலே தாண்டக்கூடாது. கிராமத்துல இருந்து யாரும் வெளியில போக கூடாது. வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது. இன்னைக்கு அவங்க என் கையில இருந்து தப்பவே முடியாது. இப்ப இவங்களுக்கும் புரிய வரும். எந்த கையால நான் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும், அதே கையால கத்தி எடுத்து அவங்கள நான் தண்டிக்கவும் போறேன். போங்க, அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு முன்னாடி நிறுத்துங்க. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் இங்க வடுகப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்க சார். ஆமா சார், அது ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, இது என்னோட கிராமம். இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் நானு. இங்க போலீஸ்காரனும் நான் தான், வக்கீலும் நான் தான், ஜட்ஜும் நான் தான். எல்லாரும் நல்லா கேளுங்க. இந்த மொத்த குடும்பத்தை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுங்க. யாரும் இங்க இருந்து தப்பிச்சிட கூடாது. எல்லாரோட மொபைல் போனையும் முதல்ல வாங்குங்க. யாருக்கிட்டயுமே மொபைல் போன் இருக்க கூடாது. இவங்களை கவனிச்சுக்கிட்டே இருங்க. முக்கியமா இந்த சந்தியாவை கவனிச்சுக்கிட்டே இருங்க. இந்த பொண்ணு பத்தி உங்களுக்கு தெரியாது. நிச்சயமா இவ ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டா. எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. ரெண்டு பேரும் அந்த கதவு கிட்டே இருங்கடா. மத்தவங்க எல்லாரும் கிராமத்துல இருக்கிற எல்லா இடங்கள்லயும் போய் தேடி பாருங்க.
அந்த 2 பேரையும் எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர் 2-3 பேஷண்ட்க்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பண்றதுனே புரியல டாக்டர். என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியல. டாக்டர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு லீவ்ல இருக்காங்க. நர்ஸ் டாக்டர் 3ஆம் நம்பர் பேஷண்ட்க்கு டெலிவரி ஆயிடுச்சு. வந்து குழந்தைக்கு டாக் போட்டு வைங்க. சிஸ்டர் குழந்தையை கொண்டு போய் சைல்ட் ரூம்ல வைங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்களா? சீக்கிரம் போடுங்க. எங்கேயாவது கிடைச்சாங்களா? இல்ல கிடைக்கல. அங்க தேடி பாருங்க. நீ அந்த பக்கம் போ. அவரோட ஆளுங்களை வெளியே இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னா? இப்போ இங்க இருந்து நம்ம எப்படி போறது? அமைதியா இருங்க. இது பாருங்க, இப்போ நம்ம கிராமத்துல இருந்து வெளியே போக முடியாது. கிருஷ்ணகுமாரோட ஆளுங்க நம்மளை கவனிச்சுட்டே தான் இருக்காங்க, புரியுதா? அதனால இப்போதைக்கு நம்ம கிராமத்துல எங்கேயாவது ஒழிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த கிராமத்தை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஒன்று பண்ணுங்க, என் கூட வாங்க வாங்க. நீ ஒரு வேலை பண்ண, பக்கத்துல ஒரு கடை இருக்குல்ல, ஒரு வாட்டி அங்க போய் பாரு. மோகன் அண்ணா நிலைமை என்ன? இப்ப என்ன செய்யறது? அவருக்கு நம்மளால உதவி கூட செய்ய முடியாது. அவர் என்ன நிலைமையில இருக்காரோ? இவங்க நம்ம மோகன் அண்ணனை எதுவும் செய்ய மாட்டாங்கல்ல? அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா. சத்யா அண்ணி, அத்தையோட 60ஆம் கல்யாணம்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம்ல. இப்போ எல்லாமே இப்படி மாறி போயிடுச்சு. இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கணும், அதுக்கெல்லாம் காரணம் சந்தியா அண்ணி தானே. இப்போ மோகனோட நிலைமை என்னன்னு தெரியல. பாவம் சூர்யா அண்ணனும் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. நம்ம மதத்துல யாரும் இல்லையா என்ன? எதுக்கு தேவையில்லாம வேற மதத்து பொண்ணை கூட்டிட்டு வரணும்? அதனாலதான் இன்னைக்கு நம்ம மொத்த குடும்பத்துக்கும் பிரச்சனை. கடவுளே, மோகன், பிரீத்தி அப்புறம் அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் துணையா இருந்து காப்பாத்தணும். பிரீத்தி பார்த்து பொறுமையா நம்ம அதை போச்சு. மோகன் சீக்கிரம் வா. உட்காருங்க. மோகன் இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்க. அப்படியே போனீங்கன்னா நம்ம ஊருக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். ஆனா இப்ப நம்ம வெளியே போக முடியாது. ஏன்னா இந்த ஊர் ஆளுங்கெல்லாம் நம்மளதான் சுத்து போட்டு தேடிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பாழடைஞ்ச வீடு. இந்த இடத்துக்கு யாருமே வரதில்லை. இப்போதைக்கு நம்ம பத்திரமா இருக்கலாம். அதனால வெளியே போகாம இங்கே இருப்போம். இருக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் காத்திருக்கணும். ஆனா இந்த வீட்டுல எப்படி? மோகன் நீ கவலைப்படாத. சின்ன வயசுல நான் வந்து விளையாடின இடம் அது. எனக்கு இந்த இடத்த பத்தி எல்லாமே தெரியும். எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வாங்க போலாம். சரிங்கண்ணா.
மோகன் மோகன், நீங்க எந்த சரி வராத. நம்ம ஒண்ணு பண்ணலாம். இந்த வீட்டுக்கு கீழே ஒரு ரூம் இருக்கு, நம்ம அங்க போயிருக்கலாம். வாங்க, இந்த பக்கம் தான் போனோம். சீக்கிரம். பார்த்து ஜாக்கிரதை, பார்த்து மெதுவா. நீங்க பாருங்க, 2 பேரும் எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த வீட்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? வாங்க, பிரீத்தி உட்காருமா. அண்ணா, அவங்க நம்ம அம்மாவையும் நம்ம வீட்டாளுகளையும் எதுவும் பண்ண மாட்டாங்களா? இல்ல மோகன், உங்க 2 பேரும் அவங்க ஒண்ணு மட்டும் தான் தேடுறாங்க. அம்மாவையும் மற்ற நம்ம குடும்பத்து ஆளுங்களையும் அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீ கவலைப்படாத, உட்காரு. போது, சும்மா நடிக்காத. எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே நீதான் மோகன். என்னோட ஃபேமிலி இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா அது எல்லாமே ஒன்னாலதான். இதுக்காக லைஃப் லாங் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். மோகன், ஏன் அர்த்தமே இல்லாம எதாவது பேசுற? பிரீத்தி பண்ணது தப்புனா அந்த தப்புல உனக்கு பங்கு இருக்கு. இந்த நிலைமையில உன்னை பத்தி யோசிக்கிறானா அவளோட நல்ல மனசை பாடுறா. நீங்க பாரு மோகன், அவளை கொஞ்சம் வந்து மதிக்க கத்துக்கோ. ஒரு பொம்பளைய மதிக்க தெரியாதவன் சத்தியமா ஆம்பளே கிடையாதுடா. நீங்க பாரு, பிரீத்தி கிட்ட மன்னிப்புக்கல. பிரீத்தி, சாரி. நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இத்தனை பேரால அவங்க 3 பேரை கண்டுபிடிக்க முடியலையா? ஐயா, எனக்கு என்ன ஒரு சின்ன பயம்னா அவங்க கிராமத்துல இருந்து போயிருப்பாங்களோ. பேசாம போய் உன் மனைவிட்ட வளையல வாங்கி போட்டுக்க, இல்லன்னா புடவை வாங்கி கூட கட்டிக்க. இப்படி பேச வெக்கமா இல்ல? இல்ல, அவங்க இங்க இருந்து வெளில போக கூடாது. திரும்பவும் போய் தேடுங்க. கிராமத்துல இருக்கிற ஒரு இடம் விடாம எல்லா இடமும் போய் தேடுங்க. என்ன நடந்தாலும் சரி, அவங்க 3 பேரும் என் முன்னாடி வந்தாகணும் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, விஷ்ணு விளையாட போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா அவன் இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்ல. விடுமா, சின்ன பையன் தானே, விளையாட போயிருப்பான், திரும்ப வந்துடுவான். நீ முதல்ல வீட்டுக்கு போ. இதோ பாரு, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். வீட்டுக்கு வர்றதுக்கு நேரமாகும். நீ போ. எல்லாரும் இங்க நின்னு ஏன் என் மோத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அவங்கள தேடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ கடவுளே, நீ எங்களுக்கு துணையா இருக்கணும். நாங்க பத்திரமா இங்கிருந்து வெளியே போயிடணும். அண்ணே, அந்த கதவுல இருந்து ஏதோ சத்தம் வருது பாருங்களேன். நீங்க 2 பேரும் பயப்படாம இருங்க. நான் போய் உங்க 2 பேருக்கும் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். வாங்க, அவங்க உள்ளதான் போயிருப்பாங்க. சீக்கிரம் வாங்க, வாங்க.
அவங்களை இங்க கூட காணமே. எனக்கு தெரிஞ்சு அவங்க உள்ளதா இருக்கணும். இல்ல அவங்க பட்டணத்துக்கு தானே போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏன் உள்ள போக போறாங்க? வாங்க போலாம். கொஞ்சம் இருங்க. இந்த செருப்பு, இந்த பிஞ்சி போன செருப்பு அந்த பட்டணத்து பொண்ணுடையது தான். இந்த செருப்பு இங்க இருக்குதுன்னு சொன்னா அவங்களும் நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ள தான் போயிருப்பாங்க.